சர்தார். லேட்டஸ்ட்டாக சர்தார் படத்துல வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். இந்த சர்தார் 2ல வந்து நம்ம முக்கியமான கேரக்டரான எஸ் சூர்யா வந்து வில்லனா மாற்றிருக்காங்க. பட் உண்மையிலே இந்த கேரக்டர் பொருத்தமான கேரக்டர்னு சொல்லி கேட்கல வந்து அந்த ப்ரோமோவில் டீசரை பார்க்கலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொருத்தமான கேரக்டர் பக்காவாக அமைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. PS மித்ரா இந்த படத்தை வந்து பார்த்து செதுக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சொதப்புற விஷயம் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தை நல்லா எடுத்துருவாங்க, இரண்டாம் பக்கத்தை வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. பட் அதே மாதிரி இல்லாமல் இந்த ப்ரோமோவே வந்து ரொம்ப டீசெண்டாக கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து சர்தார் இரண்டாம் பாகம் நல்லபடியாகுதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதை என்னக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது வர எல்லா படத்துலையும் வந்து இப்போ எஸ் சூர்யா தான் வில்லனா போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வில்லனா போகிற எல்லா இடத்துலையுமே வந்து அவர் கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் லுக்கும் பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிருது. மல்டி ஸ்டாராக மாற போகிறார் போல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே எதிர்பார்த்த கூலி படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் தேட்டருக்குள்ள வேர்ல்டு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஒரு சூப்பரான அப்டேட். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட், செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் எல்லா அப்டேட்டும் பொறுமையாக வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் போஸ்டர் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் எடுக்கிறதால லோகேஷ் வந்து யூனிவர்ஸில் கொண்டு வரான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஏற்பட்ட கேள்விகள் இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு எப்படி இந்த கேள்வி தோணுச்சுன்னா வந்து எப்பவுமே ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு டீசர் வந்து ட்ரைலர் ஏதாச்சும் ஒரு படத்துலேருந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் வந்து சாங் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் பாதி கட்டை மட்டும் எடுத்து போட்டுருந்தாங்க. பட் அது காரணம் என்ன, எதுக்காக அது போடணும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஒரு தேரியை மட்டும் பார்ப்போம். ரஜினிகாந்த் பர்த்டேக்கு டீசர் ட்ரைலர் எதிர்பார்த்துட்டு தான் கூலி சைலண்டு. அது போடாமல் இருக்கிறது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கு அந்த கூலி டீசரில் வந்து ஒருவேளை லோகேஷராக யூனிவர்சல் பிளான் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ப்ரோமோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அது எதுக்கு விட்டுருக்காங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்கிற காரணம் அந்த டீசர் ட்ரைலரை டைவர்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த சாங்கை விட்டு கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், அந்த சாங் வந்து ஃபுல் சாங் ஒன்று ரிலீஸ் ஆகல, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிலே ஒன்று ரிலீஸ் ஆகல, அந்த ஒரு ப்ரோமோ மட்டுமே விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இதுக்கான முழுக்க காரணம் இந்த டீசர் ட்ரைலரை டைவர்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இது எனக்கும் சரிதான் தான் படுது. இப்போ இந்த படத்துக்கான தேதினா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களே, இன்னும் சில மாதங்களில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படலாம். உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் முடிச்சிடலாமா?